ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேதிக் மேக்ஸ் பற்றி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வேதிக் மேக்ஸ் டோட்டலாக வந்து 4 பார்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த 4 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 லெவல்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த 4 பார்ட்ஸ் லெவல்ஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், மாஸ்டர் லெவல், கிராண்ட் மாஸ்டர் லெவல். ஸோ ஃபஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் லெவல். இந்த பேசிக் லெவலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 13 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 13 சாப்டர்ஸில் என்னென்ன உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா காம் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அடிஷன் பேஸ் வச்சு 10 to 80 வரைக்கும் இருக்கிற பேஸ் வச்சு அடிஷன் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் பேஸில் வந்து 100 to 800 அண்ட் ஸ்பெஷல் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் ஹை பேஸ், அதாவது 10 to 80 வரைக்கும் இருக்கிற பேஸ் வச்சு கொஷின்ஸ் பார்ப்போம். அதே போல் 100லேருந்து 800 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன்லேயும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா 10 to 80 வரைக்கும், அதே போல் 100 to 800 வரைக்கும், அண்ட் மல்டிப்ளிகேஷனில் லோ பேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லோவர் பேஸ் வச்சு, அதாவது 10 to 80 வரைக்கும் இருக்கிற லோவர் பேஸ் கொஷின்ஸ், அதே போல் 100 to 800 பேஸ் வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். அதே போல் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்கொயர்ஸ்னால் என்ன, மேஜிக் ஸ்கொயர்ஸ்னால் என்ன, டிவிஷன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வேதிக் மேக்ஸோட சப்ஜெக்ட் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் புரியுதா? நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னா ஓகே, புரியுதுங்கிற மாதிரி நீங்கள் மெசேஜில் டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாப்டராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் பேஸில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கிற 2 நம்பர் என்னென்ன அப்படின்னா பேஸ் 10ஐயும் பேஸ் 9ஐயும் வச்சு எப்படி காம்ப்ளிமெண்ட் நம்பர் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸ் 10 வச்சு பார்க்குறீங்க. இது என்ன பேஸ் 10, இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை பேஸ் 10ஆ இருக்கும் பொழுது அந்த 10லேருந்து நீங்கள் அந்த நம்பரை மைனஸ் பண்ணால் கிடைக்கிற நம்பர் தான் இந்த நம்பரோட காம்ப்ளிமெண்ட் நம்பர். ஓகேவா? அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட 7 கொடுக்குறாங்க, பேஸ் 10ல் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 10லேருந்து என்ன பண்ணணும், இந்த -7 வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 3. அப்போ இந்த 7ஓட காம்ப்ளிமெண்ட் 3. எதில்? பேஸ் 10ல் இந்த 7ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா 3. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க, சப்போஸ் உங்ககிட்ட 4 கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 4ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன, பேஸ் 10ல் இந்த 4ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 10லேருந்து -4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 6. அப்போ இந்த 6 தான் உங்களுக்கு 4ஓட காம்ப்ளிமெண்ட். எப்போ? பேஸ் 10ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த 4ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்னது, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கு பேஸ் 9. எந்த நம்பர் கொடுத்தாலுமே அந்த நம்பரோட பேஸ் நம்பர் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதோட காம்ப்ளிமெண்ட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட 5 கொடுக்குறாங்க, பேஸ் 9 வச்சு 5ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா 9ல் இருந்து -5. இங்கே எப்படி நம்ம 10லேருந்து -9 பண்ணோமோ அதே மாதிரி கொடுத்துருக்கிற நம்பரை 9லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4. அப்போது 5ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்னன்னா 4. இந்த 4 எதோட எப்போ, பேஸ் 9ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் நம்பராக கிடைக்கும். சேமே நீங்கள் 6 கொடுக்குறாங்க, 6ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் கண்டுபிடிங்க பேஸ் 9 வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 9 - 6. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 3. அப்போ 6ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் வந்து 3. எப்போ? பேஸ் 9ல் இருக்கும் பொழுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2. இந்த 2வும் அதே மாதிரி தான்.
பேஸ் 9ல 2ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 9லேருந்து -2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். அப்போ இந்த 7ங்கிறது இந்த 2ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் பேஸ் 9ல. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யாருக்கு எது டவுட் இருக்கா? அப்படி டவுட் இல்லைன்னா இந்த 4 கொஷின் கொடுத்துருக்கேன். பேஸ் 9 வச்சும் பேஸ் 10 வச்சும் இந்த 4 கொஷினும் சால்வ் பண்ணி சொல்லுங்கள். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பேஸ் 9க்கு பார்த்தீங்க 9 வச்சு இந்த 9ஓட ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? காம்ப்ளிமெண்ட் நம்பர் 9 minus 9 is equal to 0, 9 minus 3 is equal to 6, 9 minus 1 is equal to 8, 9 minus 8 is equal to 1. ஸோ இதுதான் இந்த 9 வச்சு நான் கொடுத்துருக்க நம்பரோட ஆன்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் 10 வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 10 வச்சு இங்கே கொடுத்துருக்க நம்பரோட காம்ப்ளிமெண்ட் நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேம் அதே தான். இப்போ 10 minus 9 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 minus 9க்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. 10 minus 3 7, 10 minus 1 9, 10 minus 8 is equal to 2. ஸோ இவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த இதில் உங்களுக்கு யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் பேஸ் 10 to 80. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு தான் நம்ம நார்மலாக பண்ணுற ஆடிங் தான். ஆனால் வந்து பேஸ் வச்சு எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பர் என்ன அப்படின்னா 07 and 08. ஓகேவா? இது ரெண்டையும் நம்மளை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஆட் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணும்? பேஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கீழே இருக்கிற நம்பர் எதோட பேஸ் நம்பர்னா 10ஓட பேஸ் நம்பராக இருக்குது. ஸோ இந்த 10 பேஸாக வச்சு இந்த 8க்கு காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னா 2. கரெக்டா? அதே போல் நம்ம பேஸ் நம்பர் என்னது? 1. இந்த 1 வந்து பேஸ் நம்பர். ஸோ இந்த பேஸ் நம்பரை நம்ம இங்கே எழுதிக்கணும். அதே போல் 8ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் 2. அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதில் ஒரு கண்டிஷன் என்ன? இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஆட் த பேஸ் அண்ட் லெஸ் த காம்ப்ளிமெண்ட். ஸோ இதில் நமக்கு தெரியும் எது பேஸ்? இவங்க பேஸ் இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோன்னா 0 1. இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. அதே போல் லெஸ் த காம்ப்ளிமெண்ட். லெஸ் த காம்ப்ளிமெண்ட்னா இந்த 7லேருந்து இந்த 2வை நீங்கள் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அப்போ 7 minus 2ங்கிறது உங்களுக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும்? 5. அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 1515. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா 57 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல பேஸ் நம்பர் நம்ம என்னது? பேஸ் வந்து 10ல் இருக்குது. பேஸ் 10ல் இருக்குது. ஏன்னா 6ங்கிறது பேஸ் 10க்குள்ளே இருக்கிற நம்பர். ஸோ இப்போது இந்த 10ல் 6 பொசிஷன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4. அப்போ இந்த 6ஓட காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்னது? 4. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இது பேஸ் நம்பர், அதாவது 10. அதனால் 10க்காக நம்ம என்ன போட்டுக்கிறோம்? 1 போட்டுக்கிறோம். ஓகேவா? சேம் ஃபார்முலா 5 + 1 6 and 7 minus 4. அதாவது இந்த 7லேருந்து இந்த 4 வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஏன் லெஸ் பண்ணுறோம்? ஃபார்முலா படி லெஸ் த காம்ப்ளிமெண்ட். அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 3 63. இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 20 நம்ம எடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 10 வச்சு பார்த்தோம். இப்போ அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 20. இப்போ இதுக்கு ஆடிங்க்காக நான் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா 6 கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு நம்பரோட காம்ப்ளிமெண்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க பேஸ்லேருந்து அந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் அது நமக்கு
நமக்குரிய காம்ப்ளிமெண்ட் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடணும் இல்லையா? அப்போது இங்கே நமக்கு பேஸ் என்ன இருக்குது? 20 இருக்குது. இங்கே கொடுத்துருக்க நம்பர் பார்த்தா 15 இருக்குது. அப்போ 20 மைனஸ் 15 நமக்கு என்ன கிடைக்கும்னா 5. ஓகேவா? அதே போல் பேஸ் நம்பர் நமக்கு என்ன அப்படின்னா 2. ஏன் 2 வந்திருக்கு அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது? பேஸ் 2. 20ல் இருக்கனால நம்ம என்ன போட்டுக்கிறோம்? 2ங்கிறத போட்டுக்கிறோம். ஃபார்முலா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃபார்முலாவில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 0 + 2 2 6 மைனஸ் 1 சாரி 6 மைனஸ் 5 வந்து உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக ஆன்சர் என்ன கிடைக்குது? 21. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஸ் 30 வச்சு பார்க்கணும். இப்போ இந்த பேஸ் 30லேயும் சேம் மெத்தட், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. 80 வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணவே தேவையில்லை. ஃபார்முலா ஒன்று தான். பேஸ் நம்பர் நம்ம பேஸை வச்சு காம்ப்ளிமெண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அந்த காம்ப்ளிமெண்ட் நம்பர் நம்ம லிஸ்ட் பண்ணோம். அதே போல் பேஸ் நம்பரை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா 57 கூட 26 வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 26 வந்து பேஸ் 30க்குள்ளே வரனால நம்ம 30 மைனஸ் 26 எடுத்திருக்கோம். ஸோ 30 மைனஸ் 26 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும்? காம்ப்ளிமெண்ட் 4 கிடைக்கும் இல்லையா? அதே போல் பேஸ் நம்பர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பேஸ் நம்ம இங்கே எழுதிக்கிறோம் அண்ட் காம்ப்ளிமெண்ட்டை இந்த சைடில் எழுதிக்கிறோம். ஓகேவா? நம்ம ஃபார்முலா என்னது? ஆட் த பேஸ் அண்ட் லெஸ் த காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆட் த பேஸ் அப்படிங்கிறப்ப 5 + 3. 5 + 3 நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 8. அண்ட் லெஸ் த காம்ப்ளிமெண்ட் 7 மைனஸ் 4. 7 மைனஸ் 4. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது ஆன்சர் நமக்கு என்ன? 83. இதில் எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்லைன்னா நோன்ட்டு நீங்கள் சேட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். ஓகே, இப்போது இது வந்து ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம். இந்த டயத்தில் உங்களால் எவ்வளோ சம்ஸ் இந்த பேஸ் மெத்தட் வச்சு அல்லது மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணியும் உங்களால் போட முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு டைப் பண்ணி சேட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா அதே மாதிரி அடிஷன் பேஸ் 100 to 800. 100 to 800. இப்போ இந்த இடத்துல என்னன்னா முக்கியமாக ஒரே ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஏன்னா நம்ம 100 யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபார்முலா ஆட் ஆகும். அது என்ன அப்படின்னா ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. ஸோ இதுலேயும் சேம் அதே தான். ஆட் த பேஸ் லெஸ் த காம்ப்ளிமெண்ட். இப்போது நமக்கு தெரிய இப்போ 100லேருந்து 99 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. 99 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. இப்போ இதில் எது காம்ப்ளிமெண்ட்னா இவங்க காம்ப்ளிமெண்ட் இல்லையா? இவங்க காம்ப்ளிமெண்ட் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே என்னது? பேஸ். இவங்க ரெண்டு பேருமே நமக்கு என்னவா இருக்காங்க? பேஸாக இருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த 10 நம்ம முன்ன என்ன பார்த்தோம்? 1 பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா 10 பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? நமக்கு 100 இருக்குது. அதனால் 100க்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? காம்ப்ளிமெண்ட் நம்பராக 10 நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் 1 ஃபார் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? சரி, இப்போ 1 + 0 1, 1 + 0 1, 2 - 1 1. ஸோ ஆன்சர் இஸ் 111. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 532 + 89. ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் காம்ப்ளிமெண்ட் நம்பர் 89க்கு காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 111. 89க்கு காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்ன இருக்குது? 111. இப்போது டபுள் நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு. 00க்கு டபுள் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 1 பேஸாக எடுத்திருக்கனால இங்கே 1 நம்ம போட்டுக்கிறோம். சரியா? இப்போ சேம் ஃபார்முலா 5 + 1 6 அண்ட் 3 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் இதுவும் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்குது உங்களுக்கு இல்லையா? அப்போ இங்கேயும் உங்களுக்கு -3
இங்கேயும் உங்களுக்கு மைனஸ். ஓகேவா? அப்போ 5 plus 1 is equal to 6, 3 minus 1 is equal to 2, 2 minus 1 is equal to 1. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 621. 621. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா பேஸ் 200 வச்சு. ஸோ 200ங்கிறதுக்காக நம்ம பேஸ் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் 2 அண்ட் 200லேருந்து 179 மைனஸ் பண்ண நமக்கு 21. ஸோ இந்த இடத்துல 179 பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய நம்பர் மாதிரி தெரியுது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. ஸோ எல்லாத்தோட காம்ப்ளிமெண்ட் நம்பர் இப்போ 9 வச்சு நம்ம காம்ப்ளிமெண்ட் நம்பர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன வரும் 10. இப்போது 10லேருந்து 9 போயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1. 7லேருந்து 2 போயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? சாரி, 9லேருந்து 7 போயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 2. ஸோ இதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு லெசனாக நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத கற்றுருக்கோம். சரியா? அதாவது இந்த இடத்துக்கு லாஸ்ட் ஃப்ரம் 10 அப்படிங்கிறப்ப 10 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே ஆல் ஃப்ரம் 9ங்கிற ஃபார்முலா படி 9 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அப்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இது பேஸ் நம்பர். ஸோ இந்த பேஸ் நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணிக்கிறோம்? லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 2 + 0 இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் 4 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2, 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 221. ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 4. இந்த சாப்டர் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா சாப்டர் நம்பர் 4ல் ஸ்பெஷல் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஒரு நம்பர் டபுள் த டைம் வந்திருக்கு. இப்போ 11, 22, 33 இது மாதிரி ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் வச்சு ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ட்ரிக்ஸ் மூலிமா பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா கொடுத்துருக்கிற நம்பர் 22 டைம்ஸ் 11, 22 டைம்ஸ் 11. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் என்னது வி ரைட் த சேம் யூனிட் டிஜிட் நம்பர். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ 22, இப்போ இது வந்து நமக்கு என்னது யூனிட் டிஜிட், இது என்னது டென்ஸ் டிஜிட் இல்லையா? இப்போ இந்த நம்பர் நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ வி ரைட் த சேம் யூனிட் டிஜிட் நம்பர் ஃபஸ்ட். அப்போ யூனிட்டில் அதே மாதிரி யூனிட் டிஜிட் நம்பர் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது வி ரைட் த சேம் டென்ஸ் டிஜிட் நம்பர். அதே மாதிரி டென்ஸ் டிஜிட் நம்பர் நம்ம எழுதிக்கிறோம், ஆனால் தனித்தனியாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆட் யூனிட் அண்ட் டென்ஸ் டிஜிட் நம்பர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 + 2. 2 + 2 நமக்கு என்ன வரும்? 4. அவங்கள நீங்கள் நடுவில் எழுதிக்கணும். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 242. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 58 டைம்ஸ் 11. 58 டைம்ஸ் 11. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் என்ன எழுதணும்? யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்கோ அந்த நம்பரை டைரெக்டாக எழுதிக்கணும். அதே மாதிரி டென்ஸ் டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை டைரெக்டாக எழுதிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட்டையும் டென்ஸ் டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 5 + 8 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 13 கிடைக்கும். 1 3 13 கிடைக்கும். அப்போ இந்த 13ல் டைரெக்டாக போடக்கூடாது. எப்பயுமே ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் டபுள் டிஜிட்டாக வருதுன்னா அந்த நம்பரை கேரியில் தான் எழுதணும். அப்போது இந்த இடத்துல 3 மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் 1 வந்து நீங்கள் கேரி பண்ணி எழுதி ஆட் பண்ணி போடணும். சரியா? அப்போ 5 + 1 இஸ் ஈக்குவல் டு 6, 3, 8. மற்ற நம்பரில் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 638. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்போஸ் நமக்கு 3 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அதே மாதிரி தான். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் எந்த சேஞ்சஸும் இருக்காது, 2 அப்படியே எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் த சேம் 100 டிஜிட் நம்பர். இப்போ டென்ஸை பற்றி எழுதாமல் நம்ம டைரெக்டாக எங்கே போயிடும்? ஹண்ட்ரட்ஸ்க்கு போயிடும். அப்போ 100ல் என்ன இருக்குது நமக்கு?
3 இருக்கு. அப்ப அந்த 3ய நீங்க அப்படியே எழுதிக்கணும். நடுவுல நமக்கு எத்தனை நம்பர் வரணும்னா, கண்டிப்பா 2 நம்பர்ஸ் வரணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, அங்க நம்ம எக்ஸ்ட்ராவா 1 நம்பர் ஆட் பண்ணோம். இங்க 2 நம்பர் ஆட் பண்றோம். சரியா? அப்போ இந்த 2 நம்பர் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த யூனிட்டையும், டென்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 7 + 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 9 இல்லையா? அந்த 9 இந்த யூனிட் பிளேஸ்க்கு பக்கத்துல போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 7 3 + 7 நமக்கு என்ன கிடைக்கு? 10. 10க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நம்பர் டபுள் டிஜிட் நம்பரா வந்துச்சுன்னா, யூனிட் பிளேஸ்ல இருக்க நம்பர் மட்டும் எழுதிக்கிட்டு, டென்ஸ் பிளேஸ்ல வர நம்பர நம்ம என்ன பண்ணணும்? கேரி பண்ணி எழுதிக்கணும். அப்படி கேரி பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குது? 10ல 0 மட்டும் எழுதிட்டு, அந்த 1 நம்ம இங்க எழுதிக்கிறோம். அப்ப 3 + 1 = 4, 0, 9, 2. ஓகேவா? ஸோ, நம்ம ஃபைனலா ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, 4092 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம 11ஆல பண்ணா ஈஸியா இருக்கு. நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுது. இதே 22னா அது டபுள் த டைம் ஆயிடுது இல்லையா? அப்ப அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, சேம் மாடல் மல்டிப்ளை த யூனிட் டிஜிட் வித் த 2. குடுத்திருக்க நம்பர் ஒவ்வொன்னையுமே நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 3s are 6. 6 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் த யூனிட் அண்ட் டென்ஸ் டிஜிட் நம்பர். ஸோ இவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 4 + 3 = 7. அதுக்கப்புறம் 7 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இவங்கள 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 கிடைக்கும். ஸோ இந்த 14ல இருக்க 4 மட்டும் தான் நீங்க எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த நம்பரை கேரி பண்ணி தான் நீங்க எழுதிக்கணும். சரியா? ஸோ கேரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? டென்ஸ் டிஜிட்டை நீங்க பார்க்கணும். டென்ஸ் டிஜிட் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 இன்ட்டு 2. 4 டைம்ஸ் 2ங்கிறது 8 வரும். அப்போ இந்த 8 நீங்க எழுதிக்கிட்டு டைரெக்ட்டா அந்த கேரி பண்ணி எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 946. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க நார்மலா ஸ்கூல் மெத்தட் இல்லாம டைரெக்ட்டா நீங்க பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 946. ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 946. ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்தது ட்ரிக்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே இது சப்போஸ் நமக்கு வேற மாரி. இப்ப 72ங்கிற ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணும்? இங்க 22ஆல மல்டிப்ளை பண்ணணுங்கிறனால, நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்க நம்பர 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப லாஸ்ட் யூனிட் டிஜிட்ல இருக்க நம்பர் 2. 2 2s are 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அப்ப 7 + 2 = 9. 7 + 2 = 9. அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை ஆஃப் 2ங்கிறத பண்ணணும். அப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18. அப்ப 8 மட்டும் தான் நீங்க இங்க எழுதணும். 8 மட்டும் நீங்க எழுதணும். 1 கேரி பண்ணிக்கணும். 1 என்ன பண்ணிக்கணும்? கேரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் டிஜிட். அதாவது 10ஸ்ல இருக்க டிஜிட்ட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரியா? எதால மல்டிப்ளை பண்ணணும்? 7 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14. இந்த 14 நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 14 + 1 = 15 and 84. அப்போ 1584 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்மகிட்ட 33ல குடுத்துருக்காங்க. அப்ப இந்த 33க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் மாடல் இங்க 3
3ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அங்கே நம்ம என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, அதே மாதிரி இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 3 1s are 3, 3 1s are 3. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி யூனிட் பிளேஸையும் 10 பிளேஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். 3 3s are அகெயின். இப்போ நமக்கு 3க்குள்ளே டேர்ம்ஸில் வந்திருக்கனால 3 3s are 9. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ், அதாவது 2யும் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். அப்போ 7 வந்து நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 21 கிடைக்கும். அப்போ உங்களுடைய டென்ஸ் டிஜிட்டில் இருக்கிற அந்த 2வை நீங்கள் கேரியில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நம்பர் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நம்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 5 3s are 15, 5 3s are 15. அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 15 + 2 = 17 + 193. ஓகேவா? அப்போது 1713 உங்களுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அண்ட் இதோட ஆன்சர்ஸ் நீங்கள் சேட் பாக்ஸில் எழுதிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 5. இந்த சாப்டர் நம்பர் 5ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் பேஸ் 10 அண்ட் 80, அதாவது பேஸ் 10 விட அதிகமாக, பேஸ் 10 விட குறைவாக நம்ம அடிஷனலாக பார்த்துடணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேஸ் 10 விட அதிகமாகவும், அதாவது பேஸ் 10 விட அதிகமான 11 12 இந்த மாதிரி போகலாம். அப் டு 80 வரைக்கும் இருக்கிற பேஸில் வச்சு நம்ம எப்படிலாம் பார்க்கலாம், எப்படிலாம் ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 12 நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 வந்து 10ஓட பேஸ்லேருந்து அதிகமாக இருக்குது. 12ங்கிறது 10ஓட பேஸ்லேருந்து அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக 3 2s are 6, 3 2s are 6. ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 1s are 2, 3 1s are 3. கிராஸாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிராஸாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 1s are 2, 3 1s are 3. ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அந்த 5வை நீங்கள் நடுவில் எழுதிக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் என்னது, 1 1s are 1. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்போஸ் நமக்கு 20 பேஸில் கொடுக்குறாங்க. எந்த பேஸில் கொடுத்தாலும் சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் யூனிட் பிளேஸில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும், 7 4s are 28. 2 நீங்கள் கேரி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே போல் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வருது உங்களுக்கு, 2 7s are 14, 2 7s are 14, 14 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 4s are 8, 2 4s are 8. இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 8 + 2 10, 10 + 14 is 24. ஓகேவா? இந்த 4ஐ மட்டும் நீங்கள் எழுதணும். இந்த 2வை நீங்கள் கேரி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 2s are 4, 2 2s are 4. இந்த 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 6 4 8, 6 4 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் 30 பேஸில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு 2 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் இந்த மெத்தட் படி நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணலாம். சரியா? அப்போது உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 3s are 3. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 3s are 9 அண்ட் 3 1s are 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்கும். இந்த 12ல் இருக்க 2வை மட்டும் நீங்கள் இங்கே எழுதணும். ரிமைனிங் இந்த 1ஐ நீங்கள் கேரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 1s are 3 3s are 9, 3 3s are 9ங்கிறப்போ இந்த 9ஓட இந்த கேரி பண்ண 1ஐ ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 கிடைக்கும்.
ஓகேவா? அப்ப அந்த 10 டைரக்ட்டா நீங்க எழுதிக்கிறீங்க. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1023 1023 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ இத வச்சு உங்களுக்கு பிராக்டிஸ் சம் குடுத்துருக்கேன். ஒரு 1 மினிட் டைம் தரேன். ஏதாவது ஒரு சம் இதுலருந்து நீங்களே பிக் பண்ணி ஏதாவது ஒரு சம்மோட ஆன்சர் எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரியா? இந்த மெத்தட் படி. ஓகே. இப்ப மறுபடி இதே இதுல ஒரு சம் மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப சப்போஸ் நீங்க இந்த சம் சால்வ் பண்ணலாம். இப்போ 1717 டைம்ஸ் 14 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 4s ஆர் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 28. இந்த 28ல 8 மட்டும்தான் நீங்க இங்கே எழுதிக்கணும். இந்த 2வை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 4s are 4 and 7 1s are 7. இப்போது இந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு இல்லையா? 1 4s are 4 and 7 1s are 7 and உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த கேரியும் சேர்த்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போது 11 + 2 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 13. இந்த 13ல் இருக்க 3யை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். எப்பயுமே 2 டிஜிட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த 1ஐ வந்து கேரி பண்ணி எழுதிக்கிறீங்க. சரியா? இப்போ கேரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா? 10th பிளேஸில் இருக்கு இல்லையா? அந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 1s are 1 இல்லையா? இப்போ இதோட ஆன்சர் 1 அண்ட் நம்மக்கிட்ட கேரி பண்ண ஒரு 1 இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன வரும்? 2. அப்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 2 3 8. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் இந்த மல்டிப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 100 பேஸ் வச்சு இந்த இதில் என்ன பண்ண போகிறீங்க? 100 பேஸ் வச்சு ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ இந்த 100 பேஸ் வச்சு நம்ம பண்ணும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா மெத்தட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஒரே ஒரு சின்ன இது மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 100ல் கிடச்சிருக்கு. அப்போது 101லேருந்து 199 வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு எந்த பேஸில் இருக்குது? 100க்குரிய பேஸில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை த ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு யூனிட் அண்ட் டென்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 72. இப்போது இந்த ஸ்டேஜில் டபுள் டிஜிட் நம்பர் அப்படியே போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? டபுள் டிஜிட் நம்பர் அப்படியே போட்டுக்கிறீங்க. சரியா? அதே மாதிரி செகண்டுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
யூனிட் பிளேஸையும் டென்ஸ் பிளேஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. சரியா? இப்போ அடுத்தது add the first number and second number and tens. இப்போ இது என்ன இருக்குது உங்களுக்கு? டோட்டலாக 109 இருக்குது. இந்த 109ஓட இந்த 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 117. டைரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது 117 அண்ட் 72. ஓகேவா? இந்த இந்த ஆப்ஷன் எப்போ வரும்னா இங்கே மிடில் 0 வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் சப்போஸ் உங்ககிட்ட இது மாதிரி கொடுத்துட்டாங்க 125 டைம்ஸ் 104. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4. இப்போ 104ங்கிறது 100ஓட பேஸில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்ன பண்ண இந்த லாஸ்ட் 2 டிஜிட் நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 100 கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த 100ல் இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? லாஸ்ட் 2 நம்பர்ஸ், அதாவது ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் மட்டும்தான் நீங்கள் இங்கே போடணும். இந்த 1ஐ வந்து கேரி பண்ணிக்கணும். ஏன் இப்போ மட்டும் நம்ம வந்து டபுள் டிஜிட் எடுக்கிறோம் அப்படின்னா இது 100. 100ல் எத்தனை சைஃபர் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 சைஃபர் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை சைஃபர் இருக்கோ அத்தனை நம்பர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது சப்போஸ் 1000ஆல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்போ அதில் எத்தனை சைஃபர் இருக்குது? 3 சைஃபர்ஸ் இருக்குன்னா டைரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் 3 நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியும். சரியா? இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம அடுத்த மெத்தட் என்ன பண்ணுவோம்? இந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த கீழே இருக்க யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர், யூனிட் அண்ட் டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 125 ப்ளஸ் 4 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 129. அண்ட் இந்த கேரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 130 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 130. அப்போது ஃபைனலாக ஆன்சர் நமக்கு என்ன? 130 அண்ட் 00. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் மாடல். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட பேஸ் 200 இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே எப்பயும் போல் ஒன்ஸ் டென்ஸ் வந்து ஃபஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை த ஃபர்ஸ்ட் நம்பர் யூனிட் பிளேஸ் அண்ட் டென்ஸ் டிஜிட். ஓகே, இந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஆனால் டைரெக்டாக 7 எழுதக்கூடாது, 07. ஏன் அப்படின்னா நமக்கு 2 சைஃபர்ஸ் வந்து பேஸ் நம்பரில் இருக்குது. அதனால் டைரெக்டாக 07 எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த 201 ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்களே, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பரோட யூனிட் அண்ட் டென்ஸ் பிளேஸ். அப்போது 201 ப்ளஸ் 07 இஸ் ஈக்குவல் டு 208. இது பேஸ் நம்பர் நமக்கு என்ன? 2 இருக்குது. அப்போது மல்டிப்ளை ஆஃப் 2. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 416 நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த 416 நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் டைரெக்டாக என்ன இருக்குது உங்களுக்கு? 41607. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 300ல் கொடுத்துருக்காங்க. 300ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 11 டைம்ஸ் 15. 11 டைம்ஸ் 15. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம அந்த டபுள் டிஜிட் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? 11 டைம்ஸ் 15க்கு ஒரு மெத்தட் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? 11 வந்துச்சுன்னா
5ஐயும் 1ஐயும் தனியாக எழுதிட்டு 6 வந்து நடுவில் எழுதிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 65 டைரெக்டாக எழுதிட்டீங்க. இந்த தேர்டு நம்பர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டீங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க, கேரி பண்ணிக்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ கேரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த 3 நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் செகண்டில் இருக்க இந்த 2 டிஜிட். ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 1 1 ப்ளஸ் 1 5 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 2 6. இப்போ என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை ஆஃப் 3 பண்ணுவீங்க. சரியா? மல்டிப்ளை ஆஃப் 3 பண்ண எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 3 சாரி 9 7 8 கிடைக்கும் இல்லையா? 9 7 8 கிடைக்கும். இப்போ இந்த கேரி இருக்கு இல்லையா, இந்த கேரி இருக்கிற 1 வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 9 7 9. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இங்கே எழுதிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ 9 7 9 and 65. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். உங்களால் எத்தனை சம் இந்த மெத்தடில் சால்வ் பண்ண முடியுதோ சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு சேட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ இப்போது இதுலேருந்து ஒரே ஒரு சம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது 102 டைம்ஸ் ஆஃப் 109 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 102 டைம்ஸ் 109 இஸ் ஈக்குவல் டு 18. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 102 ப்ளஸ் 109 இஸ் ஈக்குவல் டு 111. 102 ப்ளஸ் 109 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 111. ஓகேவா? ஸோ அந்த 111 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளை ஆட் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். சரியா? இப்போ கேரி பண்ண வேண்டிய நம்பர் எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம டைரெக்டாக 111ங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் 111 11 11 8. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, high speed subtraction base 10 to 80. High speed subtraction base 10 to 80. ஓகேவா? சரி. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம அடிஷனில் பார்த்தோம் இல்லையா, ஆட் பேஸ் லெஸ் த காம்ப்ளிமெண்ட், ஆட் த பேஸ் லெஸ் த காம்ப்ளிமெண்ட். ஆனால் இங்கே சப்ராக்ஷனில் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். என்ன வரும் அப்படின்னா, ஆட் த காம்ப்ளிமெண்ட் லெஸ் த பேஸ். ஓகேவா? ஆட் த காம்ப்ளிமெண்ட் அண்ட் லெஸ் த பேஸ். அண்ட் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு பேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்க நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அந்த கிடைக்கிற நம்பர் நமக்கு காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அப்போது இங்கே 10 கொடுத்துருக்காங்க. 10லேருந்து இந்த 7 மைனஸ் பண்ணால் நமக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன கிடைச்சிருக்கு? 3. ஓகேவா? அண்ட் பேஸ் நம்பரில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அதனால் அந்த 1 நீங்கள் இங்கே எழுதிக்கிறீங்க. சரியா? ஸோ இந்த பேஸ் என்ன பண்ணும்? லெஸ் பண்ணணும். சப்ராக்ஷனில் பேஸை லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ் பண்ணால் 1 minus 1 is equal to 0. அண்ட் ஆட் த காம்ப்ளிமெண்ட், ஆட் த காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா 6 plus 3 is equal to 9. ஸோ ஆன்சர் இஸ் 9. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள். சப்போஸ் பேஸ் 20 வச்சு நம்ம பார்க்குறோம். பேஸ் 20 வச்சு பார்க்குறோம். காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ 20லேருந்து 17 நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 3 கிடைக்கும். சரியா? அப்போது நம்மளுடைய பேஸ் நம்பர் என்னது? பேஸ் நம்பர் 220. அதனால் 2ங்கிறது இங்கே எழுதிக்கிறீங்க. சரியா? அப்போ ஆட் த லெஸ் த பேஸ், ஆட் த காம்ப்ளிமெண்ட். But 2 minus 2 is equal to 0. Less the complement, sorry, add the complement. 3 plus 3 is equal to 6. அப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்?
06. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொன்று. இப்போ டென்லேருந்து பேஸ் 10 அண்ட் 80ங்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா 30 வச்சு பார்க்குறோம். ஸோ 30 வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட் நம்பர் நம்ம எதுவும் கண்டுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் செகண்ட் நம்பர் நம்ம காம்ப்ளிமெண்ட் நம்பராக எடுத்துக்கிறோம். அந்த காம்ப்ளிமெண்ட் நம்பர் 30க்கு கீழே இருக்குது. அப்போ 30லேருந்து -28 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய பேஸ் நம்பர் என்ன அப்படின்னா 3. ஸோ இந்த 3 இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போது லெஸ் த பேஸ். ஏன் லெஸ் பண்ணுறோம்? நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறதுனால பேஸை வந்து லெஸ் பண்ணுறோம். இப்போ 6 - 3 = 3 அண்ட் ஆட் த காம்ப்ளிமெண்ட் 2 + 2 = 4. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 34. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 1 மினிட் டைம் தரேன். இந்த 1 மினிட்ல இந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, ஆன்சர்ஸ் எது தெரியுதோ அந்த ஆன்சர்ஸை நீங்கள் இதில் எழுதி டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இந்த நம்பருக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் நம்பர் தயாரிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு என்னது? பேஸ் 10க்குள்ளே இருக்கனால இவங்கள 1 அண்ட் காம்ப்ளிமெண்ட் நம்பர் 3. ஸோ 1 1 + 3 நமக்கு 4 கிடைக்கும். அண்ட் 2 - 1 = 1. சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 14. புரியுதா? ஸோ ரிமைனிங் சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 100 அண்ட் 800 வச்சு நம்ம சம்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த பேஸ் 100 அண்ட் 800 வச்சு நம்ம சம்ஸ் பார்க்கும் பொழுது இப்போது சேம் நம்ம அடிஷனில் என்ன பண்ணுமோ அதே தான். ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. லெஸ் த பேஸ், ஆட் த காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 101 கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தா 69. ஓகேவா? ஸோ இந்த 69 வந்து பேஸ் 100க்குள்ளே இருக்க மாதிரி நம்ம நினச்சோம்னா ஆல் ஃப்ரம் 9. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ செகண்ட் நம்பர் நமக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6 அப்படிங்கிறது 9லேருந்து மைனஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஆல் ஃப்ரம் 9. அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் அது எல்லா நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணணும்? 9லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 6 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணீங்க, 9லேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. லாஸ்ட் ஃப்ரம் 10ங்கிற ரூல்ஸ் படி 10 - 9 = 1. 10 - 9 = 1. ஓகேவா? அப்போது இந்த இந்த நம்பர் என்ன அப்படின்னா உங்களுடைய பேஸ் நம்பர், அதாவது 1 இருக்குது. அந்த 1 வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்கனால ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இந்த 1 போட்டுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம லெஸ் த பேஸ். இந்த பேஸை வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கிறீங்க. 1 - 1 = 0. நெக்ஸ்ட்டு add the complement. அப்போ 0 + 3 = 3 and 1 + 1 = 2. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டோட்டல் ஆன்சர் என்ன வந்திருக்கு? 32. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா 200 பேஸ் வச்சு பார்க்குறோம். ஸோ பேஸ் 200னால ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நம்ம என்ன போட்டுக்கிறோம்? 2 போட்டுக்கிறோம். அண்ட் ஆல் ஃப்ரம் 9, லாஸ்ட் ஃப்ரம் 10. ஸோ இந்த இடத்துல 8க்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம்? 9 - 8 = 1 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10ங்கிற ரூல்ஸ் படி 10 - 5 = 5. ஸோ நமக்கு 2 - 2 பண்ணுறோம். ஏன்னா பேஸை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 2 - 2 = 0. ஆட் த காம்ப்ளிமெண்ட். ஸோ 1 + 1 = 2 அண்ட் ஆட் த காம்ப்ளிமெண்ட். 2 + 5 = 7. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் 27. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மு இதே மாதிரி தான் உங்களுக்கு 300 வச்சு பண்ணியிருக்கோம். அப்போ 300ங்கிறப்போ உங்களுக்கு பேஸ்
பேஸ் நம்பரான 300 உங்களுக்கு இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் வந்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃப்ரம் 9ங்கிறத எடுக்கும் பொழுது 9 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10ங்கிற ரூல்ஸ் படி 10 மைனஸ் 6 ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ லெஸ் த பேஸை வந்து லெஸ் பண்ணுறீங்க. அப்போ 4 மைனஸ் 3 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 கிடைக்கும். அதே போல் 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2, ஆட் த காம்ப்ளிமெண்ட் 3 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? 127. இப்போது இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இந்த டயத்தில் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் சம்மோட ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு சம்மை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன இருக்குது நமக்கு? இது 100ஓட பேஸில் இருக்குது இல்லையா? இப்போ 100ஓட பேஸில் இருக்குன்னா இதை நீங்கள் என்ன எடுத்துக்கிங்க? இங்கே 100க்காக 1 எடுத்துக்குவீங்க. இங்கே ஆல் ஃப்ரம் 9ங்கிறதுனால 9 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 2, லாஸ்ட் ஃப்ரம் 10ங்கிறனால 1. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த பேஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? லெஸ் பண்ணிக்கணும். அப்போ 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 and 1 plus 2 is equal to 3 and 1 plus 1 is equal to 2. ஓகேவா? ஸோ ஆன்சர் 1 3 2. ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஈஸியாக இருக்குன்னா ஈஸின்ட்டு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து லோ பேஸில் இருக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அதிகமாக இருக்க மாதிரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ் 10 to 80 லோ பேஸாக இருக்க மாதிரி, அதாவது 10க்குள்ளே இருக்கிற நம்பரை வச்சு நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா 8 டைம்ஸ் 7, 8 டைம்ஸ் 7. ஓகேவா? இப்போ இந்த 8 டைம்ஸ் 7 நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ ரெண்டுமே டென்ஸ் பேஸில் இருக்கனால ரெண்டுக்குமே காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அப்போது 10 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 2. 10 மைனஸ் 8 ஈக்குவல் டு 2 அண்ட் 10 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போது என்ன அப்படின்னா இந்த சைட்லேருந்து 8 மைனஸ் 3 பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி 7 மைனஸ் 2 பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். அப்போ டைரெக்டாக நம்ம அந்த 5ஐ எழுதிக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இந்த ரெண்டு நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? காம்ப்ளிமெண்ட் நம்பர் ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2 3s are 6 அண்ட் உங்களுக்கு 8 மைனஸ் 3 பண்ணால் 5 கிடைக்கும். அதை அப்படியே எழுதிக்கிறீங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்னது? 56. சப்போஸ் உங்களுக்கு 9 டைம்ஸ் 6 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது இங்கே என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இதுலேருந்து -1 வரும். அதே போல் இங்கே -4 இல்லையா? இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 10லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். 10லேருந்து மைனஸ் பண்ணால் இங்கே 1 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 9 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் 4 1s are 4. ஸோ ஆன்சர் இஸ் 54. ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஆனால் 20யோட பேஸில் பார்க்க போகிறோம். 20யோட பேஸில் பார்க்க போகிறோம். இப்போ 20லேருந்து இந்த 6ஐ மைனஸ் பண்ணால் 16ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 20லேருந்து 18ஐ மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8 அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே 0 இருக்கனால சிங்கிள் 0 தான். அதனால் அந்த சிங்கிள் நம்பர் மட்டும்தான் எழுதணும். டபுள் நம்பர் எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 16 மைனஸ் 2 இல்லையா? 16 மைனஸ் 2 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 14. இது என்ன பேஸில் இருக்குது? 20யோட பேஸில் இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்?
288. ஓகேவா? சப்போஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க 14 டைம்ஸ் 16 சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக எதுவுமே யோசிக்கணும் அவசியமே படாது. டைரெக்டாக என்ன பண்ணுவோம், 4 6 ஆர் 24, ரிமைனிங் கேரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓகேவா? சாரி, இது 20 பேஸில் இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே -6, இங்கே -4. இந்த பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 24, 2 நீங்கள் கேரி பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு 14 -4 இஸ் ஈக்குவல் டு 10, 10 ப்ளஸ் 10 பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ 10 ப்ளஸ் 2 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 12 ஆகிட்டு. இந்த 12 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா பேஸ் 20 இருக்கனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். அண்ட் இந்த கேரி பண்ணதை நீங்கள் ஆட் பண்ணி எழுதுறீங்க, 22 ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 224. சப்போஸ் உங்ககிட்ட 13 டைம்ஸ் 15 கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாடல் சேம் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம 20லேருந்து இது பண்ணும்பொழுது 7 கிடைக்கும், இங்கே 5 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 35 கிடைக்கும். 5 மட்டும் எழுதிக்கிட்டு 3 கேரி பண்ணிக்கணும். அண்ட் 13 - 5 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும் இல்லையா? 13 - 5 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8 கிடைக்கும். ஸோ இந்த 8 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 16 + 3 19, 195. 13 டைம்ஸ் 15 இஸ் 195. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 50யோட பேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 50யோட பேஸில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சேம் அதே மாடல் தான் வரும். என்ன அப்படின்னா இங்கே 50லேருந்து 48 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும், இங்கே 47 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48 - 3 இஸ் ஈக்குவல் டு 45. அண்ட் பேஸ் நம்பர் என்னது, 5 இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 225 கிடைக்கும். ஓகேவா? 45 டைம்ஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 225. நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 225 அண்ட் 6. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறேன். இந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் டைம், எந்த சம் வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சேட் பாக்ஸில் இந்த நம்பரை உங்களோட ஆன்சரை டைப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் லோ பேஸில் 100லேருந்து 800. இப்போ 100ங்கிறப்போ 100 - 97 இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி 3. ஓகேவா? ஆனால் 100ல் எத்தனை சைஃபர் இருக்குது, நமக்கு 2 சைஃபர்ஸ். அப்போ நம்ம எழுதும்போது ஃபஸ்ட் எழுதும்போது டபுள் டிஜிட்டாக எழுதணும். அப்போ 3 3s are 9. அதை 9ன்னு எழுதாமல் நம்ம என்னன்னு எழுதணும், 09 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அண்ட் 97 - 3 இஸ் ஈக்குவல் டு 94. ஸோ டைரக்ட் ஆன்சர் உங்களால் எழுத முடியும். ஏன் அப்படின்னா பேஸ் 1ல் தான் இருக்குது. அப்போது 94 டைம்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 94. அதனால் நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 194. இப்போ இது எந்த பேஸில் இருக்குன்னா 200. அப்போ 200ல் பார்த்தா இது 6 வரும், இங்கே 3 வரும் இல்லையா? அப்போது 6 3s are 18. 18 நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே 2 சைஃபர்ஸ் இருக்கனால டபுள் டிஜிட் நம்பராக தான் எழுதணும். ஓகேவா? அண்ட் 194 - 3 இஸ் ஈக்குவல் டு 191. இது எதோட பேஸில் இருக்குது, 2ஓட பேஸில் இருக்குது. அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 1s are 2, 18, ரிமைனிங் 1, 2 1s are 2 and carry 1. அப்போ உங்களுக்கு 382. ஸோ ஆன்சர் இஸ்
38218. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு சப்போஸ் 600 கொடுத்தா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் சேம் அதே தான். இங்கே 5 இருக்கும், இங்கே 4. அதாவது 600 minus 595 is equal to 5 and 600 minus 596 equal to 4 இல்லையா? அப்போ இந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணால் 5 மைனஸ் 5 டைம்ஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 20 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் 591 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் வந்து பேஸ் 600ல் இருக்கனால 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 ஒன்ஸ் ஆர் 6 அண்ட் 6 நைன்ஸ் ஆர் 54. அப்போ 5 மட்டும் நம்ம கேரி பண்ணிக்கிறோம், 4 எழுதிக்கிட்டு 5 கேரி பண்ணிக்கிறோம். 6 5s ஆர் 30, 30 + 5 35. ஓகே. அப்போ இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிறீங்க, 3546. ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் 354620. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் சம்ஸ்க்கு 1 மினிட் டைம். இந்த 1 மினிட்ல உங்களால் எவ்வளோ சம்ஸ் பண்ண முடியுதோ பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 5 சம்ஸ்மே உங்களால் 1 மினிட்குள்ளேயே முடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே. இப்போ இதோட ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்பெஷல் ஸ்கொயர் மெத்தட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வித் 5. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 35 வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. 35 வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்பரோட கான்சிக்யூட்டிவ் நம்பர், அதாவது அடுத்த நம்பர். அப்போ 3 and 4. ஓகேவா? இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 3 4s are 12. ஸோ ஆன்சர் 1215. சப்போஸ் நெக்ஸ்ட்டு 75 ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 75 ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம், 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 7ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 8 இல்லையா? அப்போ 8 7s are 56. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 5625. சப்போஸ் உங்ககிட்ட 95 ஸ்கொயர் பண்ண சொன்னால் சேம் மெத்தட் 25 அப்படியே எழுதிக்குவீங்க. ஏன்னா 5 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 25 வரும். நெக்ஸ்ட்டு 9க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 10. அப்போ 9 10s are 90. ஓகேவா? சப்போஸ் உங்ககிட்ட 105 கொடுத்தாங்க அப்படின்னா சேம் மெத்தட், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 10க்கு நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 11. அப்போ 11 10s are 110. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வித் 5. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எண்டிங்கில் 5 வந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்கொயர் வந்துச்சுன்னா 5 வந்துச்சுன்னா இப்போ 52 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது செகண்டாக கொடுத்துருக்க நம்பர் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 2s are 4 கிடச்சிருக்கு. அப்போ 4ன்னு நம்ம எழுதாமல் என்ன எழுதணும், 04. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஸ்கொயர் நம்பர்ஸ்னால நீங்கள் டபுள் டிஜிட்டாக தான் எழுதணும். அப்போ டபுள் டிஜிட்டாக எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கு, 04 கிடச்சிருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது. இப்போ இந்த 5ஐ நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இந்த 25ஓடு இல்லாமல் இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். சரியா? அதாவது 5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 25. அண்ட் செகண்ட் நம்பர் என்னது உங்களுக்கு 2.
அந்த 2வை நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 27. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 58 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 58க்கு என்ன பண்ணும், 8 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செகண்ட் நம்பரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கணும், டபுள் டிஜிட்டாக எழுதிக்கணும். அப்போ 64, அந்த 64 நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு 5வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 25. 25 கூட நம்ம எந்த நம்பர், செகண்ட் நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ செகண்ட் நம்பரை ஆட் பண்ணால் என்ன பண்ணலாம், 3 3 33 நமக்கு கிடைக்கும். இப்போ 33யை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும், 3364. ஓகேவா? ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சராக இருக்கும். சப்போஸ் வேறு நம்பர், சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு 54 வந்து ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், 4 ஸ்கொயர் பண்ண 16 டைரெக்டாக எழுதிக்கணும். அடுத்தது 5 ஸ்கொயர் மீன்ஸ் 25, 25 + 4 29. ஸோ ஆன்சர் ஃபினிஷ்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேதிக் மேக்ஸ் இது மாதிரி ஷார்ட்கட்டாக ஈஸியாக நம்ம ஒரு சம்மை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 50 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கூட இந்த சம்ஸ்க்கெலாம் போதும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டுடுங்க. சரியா? சேட் பாக்ஸில். ஸோ ஓகே, இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் நமக்கு ஃபைனலில் 5 வந்திருக்கனால 5 5s are 25. இப்போ முன்னாடியே 5 வந்திருக்கு. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு சைடு, நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்தாலும் ஓகே, அல்லது பேக்கில் இருக்கிற நம்பராக எடுத்தாலும் ஓகே. இப்போ 5 கிடச்சிருக்கு. நான் இப்போ வந்து பேக்கில் இருக்க நம்பர் 25ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃப்ரண்ட் நம்பர் என்ன எடுத்துக்கிறேன், கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறேன். அதாவது 5க்கு அடுத்த நம்பர் 6, 6 5s are 30. ஸோ ஆன்சர் 3025. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேஜிக் ஸ்கொயர் நம்பர் எனி 2 டிஜிட், எந்த ஒரு 2 டிஜிட் கொடுத்தாலுமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன, 12 டைம்ஸ் 12. இப்போ இந்த 12 டைம்ஸ் 12 நமக்கு நார்மலாக தெரியும் 144 அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட். செகண்ட் டிஜிட் என்னது நமக்கு, இந்த 1 இல்லையா, இந்த 1ம் 1 இருக்குது இல்லையா, இது சாரி 2ம் 2 இருக்குது. இந்த 2யும் 2யும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4. 2யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 நீங்கள் எழுதிக்கிட்டீங்க. அப்புறமேட்டு ஃபஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட். ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது, இங்கே 1, இங்கே என்ன இருக்குது, செகண்ட் டிஜிட் 2. அப்போ 2 1s are 2 அண்ட் மல்டிப்ளை ஆஃப் 2. மல்டிப்ளை ஆஃப் 2 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 + 2 2s are 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட், ஃபஸ்ட் டிஜிட் இன்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட். அப்போ 1 1s are 1. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய நார்மல் மெத்தட். இப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு 144 கிடைச்சிடும். இது இந்த 12க்கு மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லை, எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் சேம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க மாதிரி இங்கே 32க்கு கொடுத்துருக்கேன். அப்போ 2 2s are 4 உங்களுக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட்.
ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட் என்ன? 3 2. 3 2s are 6. அண்ட் அவங்கள நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை ஆஃப் 2 பண்ணோம். அப்போ 3 2s are 6 இன்ட்டு 2 பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? 12. 12 நம்ம அப்படியே எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டைரெக்டாக எழுதக்கூடாது, சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் எழுதணும். இந்த 2வை மட்டும் எடுத்துக்கிட்டு 1 வந்து கேரியில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட், தட் இஸ் 3 3s are 9. 9 ப்ளஸ் 1 கேரி பண்ண 1 சேர்த்து ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன? 1024. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 89 ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 89 ஸ்கொயருக்கு சேம் மெத்தட் தான். என்ன? ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 81 கிடைக்கும். அந்த 81ல் நம்ம என்ன தான் எடுத்துக்கணும்? 1 மட்டும் எடுத்துக்கணும். இந்த 8 என்ன பண்ணிக்கணும்? கேரி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். 72 ப்ளஸ் இந்த 8 கேரி பண்ணோம் இல்லையா, அந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 80 கிடைக்கும். ஸோ அந்த 80க்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, இப்போ 89 கிடைக்கு. 80 கிடைக்கும். 80 டைம்ஸ் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். எதுக்காக இங்கே 2வால் பண்ணுறோன்னா ஸ்கொயருக்காக பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சாரி, 72 டைம்ஸ் ஆஃப் 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 74 அண்ட் கேரி பண்ண 8 நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 82. ஸோ இந்த 2வை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். இந்த 2வை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? 152 கிடைக்கும். ஸோ இந்த 152ல் 2வை மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 டைம்ஸ் 8, அதாவது ஃபஸ்ட் டிஜிட் நம்பர். ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் என்னது? நமக்கு 8 இருக்குது. 8 2 டைம்ஸ் 8ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது 8ஐ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 64 அண்ட் நம்ம கேரி பண்ணி வச்சுருக்க நம்பர் 15. அந்த 15 ஆட் பண்ணால் நமக்கு 79. அந்த 79 நீங்கள் டைரெக்டாக எழுதிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாம். இப்போ வேறு நம்பர் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ 87 பார்த்துக்கலாம். ஸோ 87 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த 49 இல்லையா, அது அப்படியே நம்ம 9 மட்டும் எழுதிக்கிட்டு 4 வந்து கேரி பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். 8 5s 8 7s 56. 56 பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அந்த இந்த ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 12 ரிமைனிங் 1 10 11 அண்ட் நம்ம ஏற்கனவே கேரி பண்ணி வச்சுருக்க நம்பர் 4 இல்லையா? இப்போ டோட்டலாக 1 1 6. இந்த 6ஐ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். அடுத்தது நம்ம என்ன வரும்? அந்த 11ஐ அப்படியே கேரி பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? அடுத்தது நம்பர் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 64. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 64 ப்ளஸ் 11 நமக்கு 75. இப்போ 7569 நம்மளுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 89. ஸோ 89க்கு நம்ம சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கேன். இப்போ 78. இந்த ஃபஸ்ட் சம் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 8ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64. அதில் 4 மட்டும் எடுத்துக்கிட்டு 6ஐ கேரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 7 டைம்ஸ் 8. 7 டைம்ஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 56. 56 டைம்ஸ் 2. 56 டைம்ஸ் 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ரிமைனிங் 1 10 11. 11 கிடைக்குது ப்ளஸ் 6 பண்ணுறீங்க. சரியா? 6 பண்ணாங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். 1 1 18 1 1 8 கிடைக்கும். அதில் 8 மட்டும் போட்டு 11 வந்து கேரி பண்ணிக்கிறீங்க. சரியா? நெக்ஸ்ட்டு 7 7s 49. இந்த 49 கூட இந்த கேரி பண்ணியிருக்க இந்த 11 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 60 வரும். சரியா? அப்போது ஃபைனல் ஆன்சர் 6084. ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு சம் 3 சம் இருக்குது. அந்த 3 சம்மை ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.
ஓகே, ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மெத்தட், லாஸ்ட் சாப்டர், 13th சாப்டர், ஸ்பெஷல் டிவிஷன். இந்த ஸ்பெஷல் டிவிஷன் என்ன இருக்குன்னா, நம்ம 8 வச்சும் 9 வச்சு எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 8 வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம 9 வச்சு டிவைட் பண்ணலாம். இப்போ 15 வந்து 9ஆல் டிவைட் பண்ணுற சொல்லி சொல்கிறாங்க. 15 9ஆல் டிவைட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்னது 1. அந்த 1 நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. 15 9ங்கிறப்ப இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க 2 நம்பரை ஆட் பண்ணுங்க. 6 வரும். 6/9. இந்த 6 வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ அது உங்களுக்கு என்னவா இருக்கும், ரிமைண்டராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 47 டிவைட் பை 9. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 11. இந்த 11 9ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியும். எத்தனை டைம் வரும் நமக்கு, 1 டைம். ஸோ ஆட் 1. ஓகேவா? ஆட் 1 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க, 5. இப்போது இதில் டிவைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். இது டிவைட் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த 1 வந்து அங்கே போயிட்டு இந்த 1 என்ன ஆகிடுது, கீழே வந்துடுது. சரியா? இந்த 1 என்ன ஆகிடுது, நமக்கு கீழே வந்துடுது. அப்போ ஃபஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட் நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ இந்த 2 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டராக கிடைக்கும். சரியா? இந்த 2 வந்து 9ஆல் டிவைடிங் ஆகாதனால நமக்கு 2 வந்து ரிமைண்டரில் கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு கோஷியன்ட் இந்த கொஷினில் கோஷியன்ட் என்ன இருக்கும், உங்களுக்கு 5 இருக்கும் அண்ட் ரிமைண்டர் என்ன இருக்கும், 2 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 2 7 டிவைட் பை 9. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது உங்களுக்கு, 22 இருக்குது. ஸோ அந்த 22 நீங்கள் எடுத்துக்கோங்க. 2. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க, இந்த 2 அப்படியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2வையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2வையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4. ஓகே, அந்த 4ஓட இந்த 7ஐயும் ஆட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு, 7. ஓகேவா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ, டோட்டலாக 11 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 11 இருக்குது. ஓகேவா? இந்த 11 வந்து உங்களால் 9ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியும். அப்போ 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 டைம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு இந்த 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே எழுதிக்கணும். 2 + 2 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர 1ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இங்கே 25. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க. அப்போ 2 நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அந்த 2 வந்து உங்களால் 9ஆல் டிவைடிங் ஆகாதனால இந்த 2 வந்து ரிமைண்டராகவும், இந்த 25 வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், கோஷியண்ட்டாகவும் மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 8க்கும் சேம் ரூல்ஸ், ஆனால் +1 மட்டும் ஆட் பண்ணுவீங்க. இப்போது இந்த இதில் ஃபஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்ன இருக்கும், கோஷியன்ட் இருக்கும். 2 டிஜிட் நம்பராக இருந்தால் ஃபஸ்ட் நம்பர் உங்களுக்கு கோஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறீங்க. அதாவது ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை 2, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் நம்பரை ஆட் பண்ணுவீங்க. அப்போ 2 1s are 2 + 1 = 3. அப்போ இந்த 3 உங்களுக்கு ரிமைண்டராக இருக்கும். சரியா? இன்னொன்று, சப்போஸ் உங்ககிட்ட 39 கொடுத்துருக்காங்க. இந்த 39 வந்து 8ஆல் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் நம்ம எப்பயும் போல் கரெக்டாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 நம்பரையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 2s are 6 + 9. ஓகேவா? அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 15. இந்த 15 வந்து 8ஆல் டிவைடிங் ஆகும். எத்தனை டைம், ஒரு டைம் ஆகும். அப்போ +1. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 1s are 2, 2 + 5 7. ஓகேவா? அப்போ இந்த 7 வந்து நமக்கு ரிமைண்டராகவும், இந்த 3 + 1 = 4 வந்து கோஷியண்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த டைம் நானே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ 78 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 78 நம்ம எப்படி பண்ணலாம், 78 டிவைட் பை 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 78 வந்து டிவைட் பை 9ஆல் பண்ணும் பொழுது 7 அப்படியே எழுதிக்கணும்.
ஓகேவா? அப்ப நமக்கு என்ன இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும் இல்லையா? இந்த 59க்குள்ள டிவைடிங் ஆகுமா? ஆகும். ஆகுன்னா எத்தனை டைம் ஆகும்? ஒரு டைம். அப்போ அந்த 1 நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்ப இதோட கோஷியன்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 8. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்னது? இது 2யும் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த 6 வந்து 9ஆல டிவைடிங் ஆகுமா? ஆகாது. அப்போ உங்களுடைய ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 6. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 3 டிஜிட் நம்பர் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 டிஜிட்க்கு நம்ம என்ன பண்றோம்? சேம் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம அப்படியே எழுதிக்க போறோம். செகண்ட் நம்பர் அப்படியே எழுத மாட்டோம். என்ன பண்ணுவேன்? இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 2 + 3 = 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தேர்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. அப்ப தேர்ட் நம்பர் என்னது? 7. இப்ப இந்த 3 நம்பரையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். அப்ப 2 + 3 + 7. 2 + 3 + 7 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12 வரும் இல்லையா? இந்த 12 வந்து 9ல டிவைடிங் ஆகுமா? ஆகும். எத்தனை டைம் ஆகும்? 1 டைம். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 + 2 = 3 டிவைட் பை 9. 1 + 2 = 3 டிவைட் பை 9. அப்போ இந்த 26 உங்களுக்கு கோஷியன்ட், 3 வந்து ரிமைண்டர். ஓகேவா? ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். சரியா? ஓகே. இதோட உங்களுடைய வேதிக் மேக்ஸோட பேசிக் லெவல் கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.